ஹாய் மக்களே, வாழைப்பு கோலா உருண்டை அது எப்படி செய்யலான்றது அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். சிம்பிளாக தான் இருக்கும். வீடியோவும் சின்ன வீடியோ தான். ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பை ஊற வச்சுக்கலாம். ஒரு 3/4 கப்பு கடலைப்பருப்பு நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு அதன் பிறகு நம்ம வேலையெல்லாம் ஆரம்பித்தோம்னா இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே அந்த கடலைப்பருப்பும் ஊறி இருக்கும். நமக்கு செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் எப்படி வாழைப்பூவை க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நல்லா பாருங்கள். இந்த மாதிரி வாழைப்பூவை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த அடியில் இருக்கிற அந்த அடிப்பகுதியை நம்ம எடுத்து போட்டுடலாம். பூ மட்டும் தான் நமக்கு தேவை. இந்த பூவை நல்லா பொடியாக நறுக்கி அரிசி கழுவுன அந்த தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த வாழைப்பூவோட கலர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனாலும் அப்படியே இருக்கும். தேவையான வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை அதையும் பொடியாக கட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இந்த கடலைப்பருப்பு ஊறிடுச்சு. இதை நல்லா கழுவிட்டு அதன் பிறகு நம்ம இது கூட தண்ணியில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் உப்பு, தேவையான உப்பு, கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் இதையும் நம்ம போட்டு இந்த பக்குவத்துக்கு அரைச்சிட்டு கட் பண்ணி வச்சு அந்த வெங்காயத்தை நல்லா கழிச்சி விட்டுக்குங்க. கொத்து கொத்தாக இருக்கிற அந்த வெங்காயத்தை நல்லா தனித்தனியாக பிரித்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச இந்த கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு அதையும் ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதன் பிறகு அந்த வாழைப்பூ இருக்கு இல்லைங்களா, அதையும் நல்லா வடிகட்டி நம்ம இந்த கடலைப்பருப்போடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. லைட்டாலாம் கலக்கக்கூடாது. நான் எப்படி கலக்கிறேன்றதை பாருங்கள். நல்லா கலக்கி விட்டுட்டு இதை நம்ம உருண்டையாக பிடிச்சிக்கலாம். நல்லா பாருங்கள். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு நம்ம உருண்டை பிடிக்கணும். அப்போ தான் நல்லா கெட்டியாக உருண்டை வரும். நம்ம இந்த உருண்டையை பிடிக்கும் போது கலையாமலும் இருக்கும். நல்லா டைட்டாக இந்த உருண்டையை பிடிச்சிக்குங்க. நல்லா சூப்பராக இருக்கும். இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஒரு தட்டில் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு தேவையான எண்ணெய், தேவைக்கு அதிகமான எண்ணெய் ஊற்ற வேணாம். தேவையான எண்ணெய் ஒரு 100-150 கிராம் இருந்தாலே போதும். இந்த மாதிரி ஒரு கடாயிலையோ சட்டிலையோ நான் இது குருமா செய்யறதுக்காக செய்யறதுனால நான் எந்த சட்டியில் குருமா செய்யணுமோ அதே சட்டியில் எண்ணெய் ஊற்றி நான் இந்த உருண்டைகளை போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். இது மாதிரி பொரித்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அருமையான வாழைப்பு கோலா உருண்டை ரெடிங்க. சூப்பராக இருக்கும். சும்மாவே அப்படியே சாப்பிட்லாம். குருமா பண்ணாலும் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே.